த்ரிஷா, நயன்தாரா மாதிரியே 2 துருவங்கள். பகையா இருந்து உறவா மாறின நடிகைகள் யாருன்னு தெரியுமா? த்ரிஷாவும், நயன்தாராவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோக்கள் தான் சோஷியல் மீடியாவுல உச்சக்கட்ட ட்ரெண்டிங்ல இருக்கு. 2 பேருமே கடந்த பல வருஷங்களா தொழில் போட்டியில இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழல்ல அவங்க சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோக்கள் ரசிக்கும்படி இருக்குது. சினிமா துறையில நடிகர்களுக்கு இடையில எப்படி போட்டி இருக்குமோ, அதே மாதிரி நடிகைகளுக்கு இடையிலயும் காலம் காலமா போட்டி நிலவிட்டு வருது. நடிகர்களுக்கு நிலவக்கூடிய போட்டிய விட, நடிகைகளுக்கு இடையில நடக்கக்கூடிய போட்டி கொஞ்சம் சுவாரஸ்யம் நிறைஞ்சதாவே இருக்கும். ஏன்னா, அவங்க ஒரு ஹீரோ கூட ஜோடி போட்டு ஹிட் அடிச்சுட்டா, அந்த ஹீரோ கூட இன்னொரு ஹீரோயின் அடுத்த படத்துல ஜோடி போட்டு நடிக்கிறத ஏத்துக்கவே முடியாது. தமிழ் சினிமாவுல காலம் காலமா நடிகைகளுக்கு மத்தியில நிலவக்கூடிய போட்டியில த்ரிஷா, நயன்தாரா போட்டி ரொம்பவே பிரபலமானது. இந்த கால தலைமுறை இளைஞர்களுக்கு இதுக்கு முந்தைய தலைமுறையில எந்தெந்த நடிகைகள் மத்தியில போட்டி நிலவுச்சு அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். சிம்ரன் ஜோதிகா த்ரிஷா, நயன்தாரா போட்டி மாதிரியே இதுக்கு முந்தைய தலைமுறை நடிகைகள்ல சிம்ரன் ஜோதிகா போட்டி ரொம்பவே பிரபலம். 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்துல தான் சினிமாவுல அறிமுகமானாங்க. சொல்ல போனா ஜோவுக்கு சிம்ரன் கொஞ்சம் சீனியர். ஆனாலும் ஜோதிகாவோட வருகையும் அவங்களோட வளர்ச்சியும் சிம்ரனுக்கு உறுத்தலாவே இருந்துச்சு. சிம்ரன் கமல் கூட ஜோடி சேர்ந்தா ஜோதிகாவும் ஒரு படத்துல எப்படியாவது நடிச்சிடணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் அவங்களுக்குள்ள இருந்த இந்த போட்டிய பகையா மாத்த முயற்சி பண்ணாலும் அத அவங்க மாற விட்டதில்ல. ஒரு கட்டத்துல வயசு ஏற ஏற பக்குவம் அடைஞ்ச 2 பேருமே ஒருத்தர ஒருத்தர் நல்லபடியா வெளிப்படையா பேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மீனா, ரோஜா. அதுக்கு முந்தைய தலைமுறையை எடுத்துக்கிட்டா மீனா, ரோஜா போட்டிய சொல்லலாம். ரோஜாவ விட மீனா சீனியர். தமிழ்ல ஹீரோயின்களா அடுத்தடுத்த வருஷங்கள்ல இன்ட்ரோ ஆனவங்க. 2 பேருமே ரஜினி மாதிரியான நடிகர்களுக்கு சூப்பர் ஜோடி அப்படின்னு பேர் எடுத்தவங்க. 2 பேருமே கிளாமர், ஹோம்லி அப்படின்னு எந்த கேரக்டரா இருந்தாலும் போட்டி போட்டுட்டு நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேருக்குமே உச்சகட்டமா உரசல் எல்லாம் நடந்திருக்கு. ஒருத்தர் வரக்கூடிய விழாவுக்கு இன்னொருத்தர் வர மறுத்திருக்காங்க அப்படின்னு கூட அப்போ பத்திரிகைகள்ல கிசுகிசுக்கள் எல்லாம் வந்துச்சு. ஆனா அவங்களுக்குள்ள இருந்த போட்டியை எல்லாம் தாண்டி நல்லபடியா தான் பழகிட்டு வராங்க. குஷ்புவுக்கு பல முனையில போட்டி இருந்துச்சு. மீனா, ஜோதிகாவுக்கெல்லாம் ஒரு நடிகை தான் பிரதான போட்டியா திகழ்ந்தாங்க. ஆனா குஷ்புவுக்கு நிலைமையே வேற. அவங்க நடிக்க வந்தப்போ ராதா, அம்பிகா, ராதிகா மாதிரியானவங்க பீக்ல இருந்தாங்க. அவங்களையெல்லாம் அசால்ட்டா குறுகிய காலத்திலேயே பீட் பண்ணி முன்னணிக்கு போனாங்க குஷ்பு. ரஜினி, கமலுக்கு ஜோடியா ராதா, அம்பிகா இருந்த இடத்துல எல்லாமே குஷ்புவோட வருகைக்கு பின்னாடி அதெல்லாம் அவங்களோட இடமா மாறிப்போச்சு. தனக்கு எதிரா நிலவுன பல முனை போட்டிய அனாயாசமா சமாளிச்சாங்க குஷ்பு. இவங்களும் அவங்களோட காலத்துல போட்டியால உருவான சில உரசல்களை சந்திச்ச பின்னாடி நல்லபடியா பழகிக்க ஆரம்பிச்சாங்க. இதுல எல்லாருமே அவங்களுக்குள்ள தொழில் ரீதியான பகையத்தான் வச்சிருந்தாங்க. அப்பப்போ சின்ன சின்ன உரசல்கள் வந்திருக்கலாம். அதையெல்லாம் கடந்து இப்போ நல்ல தோழிகளா வலம் வந்துட்டு இருக்காங்க.